श्रीवाद PUC सेंटर தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாயிரம்பார்களை டிஸ்டன்ஸ் ஃபேஷன் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாயிரம்பார்களை APS டிசைனர் மகானி தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாயிரம்பார்களை ஜமாத்திஸ் ஸ்ரீராம் டிவி சென்டர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாயிரம்பார்களை அதை நீட் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கவும் நினைத்த கல்லூரி தேர்வு சீட் கிடைக்க வேண்டிய பாபாயிரம்பார்களை இந்து பிரகாஷ் +1 இல் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டிய பாபாயிரம்பார்களை சிவகுமார் ரத்னபிரியா தேவதர்ஷன் +2 இல் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டிய பாபாயிரம்பார்களை காஞ்சனா முதல் மதிப்பெண் அடைய வேண்டிய பாபாயிரம்பார்களை வசந்தா சுகர் கலாமின் காளிதாஸ் தொண்டேற்கும் சரியாக வேண்டிய குறிப்பாளர்களுக்கு மண்டல பூசை இருக்குது இருந்தாலும் இதுக்கு வந்துதான் வேலைக்கு செல்ல வேண்டிய தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை நாகப்பூர் ஜெயந்தி நலமாக வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை நல்லதே கிடைக்க வேண்டிய காது நல்லதை விற்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை சீதா பிரவித்குமார் குழந்தை பாகியமாக திருமணமாக வேண்டிய கீர்த்தி வாச நல்லவடியாக கருத்து செலுத்திய வேண்டிய சீக்கிரம் சாதனா இந்த ஆய்வுகள் நடத்த வேண்டிய பாபாவிடம் நல்லபடியாக முடிந்ததற்கு பாபாவுக்கு பிரார்த்தனை அனைவருக்கும் போராட கூடியது முருகேசன் முதல் 13 புறமடைந்து வீடு திருப்பதிக்கு பாபாவிடம் பிரார்த்தனை சாயா திருமணமாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் அரசு வேலைகளையும் தனியார் வேலைகளையும் பெண்மணிகள் புத்திரவாதியாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் நிறைய பெண்மணிகள் குழந்தை சுகப்பிரசவம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் வாங்கி கொடுத்துருக்காங்க 30 வயதுக்காக இன்றைக்கு கடதான் இருந்தாங்க காணிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களுக்காகவும் போன வாரம் நம்ம காணிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களுக்காகவும் பாப்பாவோட ஆசீர்வாதத்தாலும் நாமளே வைக்கக்கூடிய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த பிரார்த்தனையெல்லாம் மிக விரும்பி நடைபெறும் சொல்லி பாபா கிட்ட ஒரு நல்ல பிரார்த்தனை வச்சுக்கா கண்ணக்கூடிய பாபா கிட்ட யாரு கண்ணு திறக்க வேண்டாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை சத்தமா திருப்பி சொல்லுங்க யார் தயவு செய்து கண்ணு திறக்க வேண்டாம் போர்லாம் செயலுக்கு கொடுத்துருங்க ஓம் சாய் நமோ நமஹ ஸ்ரீ சாய் நமோ நமஹ ஜெய ஜெய சாய் நமோ நமஹ सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः
जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो ब्रह्म कर्म समाधिना हरि ओम सत सत अन्नपूर्णि महामाई की ओम श्री राम जय जय राम 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 है राम அப்படியே ரெண்டு கையை மெதுவா தேய்ச்சுக்கோங்க அப்படியே மெதுவா முகத்துல ஒட்டிக்கிட்டு மெதுவா கண்ணை திறங்க ओम हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा தென்னாலுடைய சிவனே போற்றி எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையாய் போற்றி பாகம் பின்னுருவானாய் போற்றி ஆதக மதுரை அரசே போற்றி கோதக விரும்பின் குருமணி போற்றி தென் தில்லை மந்தினுளாரி போற்றி இன்றனக்காரம் முதானாய் போற்றி மூவான் நான் வரை முதல்வா போற்றி சேவா செங்குடி சிவனே போற்றி பராய் துறை மேறிய பரணே போற்றி சிராப்பள்ளி ஏறிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரால் திருவையாரா போற்றி அண்ணாமலையின் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கதலே போற்றி காவாய் நகத்திரலே போற்றியும் கைலி மலையானி போற்றி போற்றி ஓம் பூவியர்கோன் விற்புயர்ந்த புகழியர்கோன் கலர் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பின் அணிந்த பிரானடி போற்றி வாலி திருநாத ஊரார் வந்தொன்பதம் போற்றி ஓலிமணி திருவார ஊரார் திருத்தாளடி போற்றி போற்றி ஓம் வேத நெறிதலை தாங்க விகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புனித புனிதவால் மலர் தருவ சீரவையர் பெயர் துந்தன் திருஞான சம்பந்தன் பாதமர திருத்வங்க திருத்தொந்தர் பருவாம் ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருபும் படைப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மை என்றடிவாம் எம்மானை வந்த பிரானை அன்னம் வைக்கும் வயலூர் ஆரூரானை மறக்கருமாமி திருச்சிற்றம்பலம் வாம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं जाहेत् सर्वविघ्नोपशान्तके वां गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां दये सर्वरोगिणां गुरवे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः वाम अनंतहरि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि वाम सयत् सावलिक पुष्पं समर्पयामि ओम सयत् सरकारुणिक पुष्पं समर्पयामि वाम श्री पापम्मा पुष्पं समर्पयामि ओम श्री साई सरकार आंजनेय स्वामी पुष्पं समर्पयामि ओम जय श्री राम पुष्पं समर्पयामि श्री साई सरकार अहंभ्याग पुष्पं समर्पयामि वाले परमेश्वरी पुष्पं समर्पयामि वारागी बिहाग पुष्पं समर्पयामि ओम आधार शक्ति बोत्रे ओम आमरकै बोत्रे ओम मरवरकै बोत्रे ओम सम्मरकै बोत्रे ओम योगरकै बोत्रे ओम तामरकै बोत्रे ओम सूर्य मंडलम बोत्रे ओम चंद्र मंडलम बोत्रे ओम अग्नि मंडलम बोत्रे ओम पराशक्ति मंडलम बोत्रे बोत्रे ओम ईशान मूर्ति ये बोत्रे ओम तत्पुरुष मूर्ति ये बोत्रे ओम वामदेव मूर्ति ये बोत्रे ओम अकार मूर्ति ये बोत्रे ओम सत्योजान मूर्ति ये बोत्रे बोत्रे ओम कादलागी कसिंद कन्नीर मल्गी ஓதுவால் தமை நன்னுரிக்க வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது
நாதன் நாமமே நமச்சிவாயமே சொற்றுணை வேதியன் சோடிவானவன் பொற்புனை திருந்தடி பொருந்தகை தொல கற்றுணை பூத்தியோர் கதலில் பாச்சினம் நற்றுணை யாவதும் நமச்சிவாயமே. வாம் எல்லாம் வல்ல எம்பிரானே எழுந்தல்க வந்தல்க நின்றல்க நெடியுறுத்தல்க முப்பேருள் ஏத்தல்க இத்திற்கு காத்தல்க சிவசக்தி கண்டல்க மீன்குறி கண்டல்க ஓவேல் சூலக்குறி கண்டல்க தாமரை குறி கண்டல்க பசுவின் பால் மடி கண்டல்க. வாம் எல்லாம் வல்ல பெருமானே திருவடி நீரேற் கொள்க உட்கொள் நீரேற் கொள்க திரு உச்சி குளிர்வாய் மலர்ந்தருக. வாம் தூபம் வாம் சலம்புவோர் தூபம் மறந்தறியேன் தமிழோடு செய்வாதல் மறந்தறியேன் நலம் தீங்கில் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மலர்ந்தறியேன். வாம் சத்குரு சாய்நாத் महाराज धूपम सर्पयामि ओम सेत्साम सत्कारम श्री बापम मागधूपम सर्पयामि श्री साई सत्कार आंजनेया स्वामी धूपम सर्पयामि जय श्री राम धूपम सर्पयामि ओम श्री साई सत्कार अहम भ्याग धूपम सर्पयामि बाल परमेश्वरी धूपम सर्पयामि ओम वारागी भ्याग दीपम समर्पयामि. दीपाना பாருங்க நல்லா பிரார்த்தனை வெச்சுக்கோங்க. வாம் பெரும்புலம் காலை முகில் விட்டெடுக்கு பக்தனாகி அருட்பெரும் மரலை கொண்டங்கார் வட்டை உள்ளே வைத்து விருப்பம் நல் விளக்கு தூபம் விருதினாருக்கு கருப்பினால் கத்து போவார் கடவுள் வீரத்தாரே. வாம் இல்லக விளக்கரேருள் கெடுப்படு சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. வாம் சத்குரு சாய்நாத் महाराज के वाम सेत्सा ओम सत्कार ओम श्री बापम मागधीपम सर्पयामि ओम श्री साई सरकार आंजनेया स्वामी जय श्याम दीपम सर्पयामि ओम श्री साई सरकार अहम भ्याग दीपम सर्पयामि बाल परमेश्वरी कुंभाराय लिहाग दीपम समर्पयामि. ओम கொண்டு வந்து மணி புகுந்து குலாதுவாத வந்து கடித்து காதலாகிய ஆசனத்தில் அமர்ந்து அர்ச்சனை செய்த பின் உந்தி கருத்து நாடவோர் அடிகள் எம்பிரான் ஆறு வகை சுவையொப்பில்லா நாயக தொந்தரிச்சை அமுடு செய் அழைத்துள்ளார். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலூர் பூமிசை என் அன்பாலிக்கும் ஆறு கண்டீன் புரை நம்பாலிக்குமோர் இப்பிறவியே. வாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றனை நண்டி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிரியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனலதி வலிபதும் அபரிதர் கடிகன படிவர அருளினன் மிகு கொடை வயிறு விழார் பயில் வரி வரமுறை இறையே. விநாயகனே வெற்றினை வேறெடுக்க வல்லான் விநாயகனே வேங்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் தான் அனுமான் தன்மையினால் கனிந்த பின் பணிந்து. ஓம் உண்ணாமுலையுமையால் உடுதனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன் அறிவித்திரமரலை முளவடினும் அண்ணாமலை துருவார் வினை வலுவா வண்ணமருமே. வடியேறு திரேசூலம் தோன்றும் தோன்றும் வளல் சடை மேலிரமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமர் கொன்றை கண்ணீர் தோன்றும் காதில் வெண்குலத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு கரிமுகுப்பை போர்வை தோன்றும் இருத்திகாலும் திருமுதியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொலில் திகாலும் பூவனத்தம் புனித நார்க்கே ஆனாகி பின்னாய வடிவு தோன்றும் அடியாருக்காரமுதாகியே தோன்றும் ஊனாகி பூத்திரிவாயாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றால் தம்மே சேனாக வரைவில்லா எரித்தல் தோன்றும்
சிட்டவத்தம் இரும்பினராய் செய்க செய்த பூனானும் மலை ஞானும் பொறிந்து தோன்றும் புதிர்திகாலும் பூவனத்தம் புனித நார்க்கே சிவாதி சிற்றம்பலம். ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாரையாரண்டை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கும் அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி போம். ஓம் நீசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயற்கே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி போம். நல்லா உங்கள் குலதெய்வத்தி இஷ்ட தெய்வத்தி பாபாவை நினச்சிக்கிட்டு இங்கே நம்ம பூலோகத்தில் நெல் அரிசி எல்லாம் குறையில்லாமல் இருக்கணும், மழை வேண்டியும் நம்ம இறைவன்கிட்ட இப்போ வாழ்த்து சொல்லி பிரார்த்தனையும் பூஜையும் நிறைவு செய்கிறோம். நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. வாம் வான்முகில் வளாது பெய்க, மணிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றனம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவா. ஆழ்ந்து தரந்தோன் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விப்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சினை வாழ்க, ஆனை தன் அரங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க, சீரடியாரெல்லாம். தீபான பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கல்புரம் ஓம் கற்பனை கடந்த சோனி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீதி அருள்மலைசரத்தின் மேலாம் விற்பனை யோகமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புதன் நதனம் செய்யும் எம்பூங்கலல் போற்றி போற்றி போம். சொற்றுணை வேதியன் ஜோடி வானவன் பொற்புனை திருந்தடி புருந்தகை தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணை யாவரும் நமச்சிவாயமே. ஓமுண்ணாமுலை உமையாளுருவதனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தனது வித்திரமரலை முழுவடினும் அண்ணாமலை துருவார்வினை வலுவா வந்தம் வருமே. மகாற்பூராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் அனந்தஹாரி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே. ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். பிரதீபான பாருங்க, நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. ஜெய் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓம் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே. दीपं समर्पयामि. ओम शिरडिवासाय विद्महे पंडरीपुरी हंसाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. आनंदकोलाहल महादीपं समर्पयामि.
सरकार वैकुंठम समर्पयामि ओम श्री पापमातुरम समर्पयामि तुकोर महान दादाजी की ओम सर्वें साई सरकार अंजनेय ओम शिवम सर फैमिली में आला फोन मारता है वाह सूर्या ओम सेत सावले किरोबम समर्पयामि ओम सेत सरकार विकिरोबम समर्पयामि ओम श्री पापम्मा दोबम समर्पयामि तपोर महान दादाजी दोबम समर्पयामि साई सरकार अंजनेय स्वामी दोबम समर्पयामि दीवाना पालन अन प्रार्थना चुकसेना ओम सेत सावले किरोबम समर्पयामि ओम सेत सरकार विकिरोबम समर्पयामि ओम श्री पापम्मा दोबम समर्पयामि तपोर महान दादाजी दोबम समर्पयामि साई सरकार अंजनेय स्वामी दोबम समर्पयामि ओम सयत सावलिकन्नम नैवेद्यं समर्पयामि ओम सयत सरकार वैकन्नम नैवेद्यं समर्पयामि ओम श्री पापम्मा गन्नम नैवेद्यं समर्पयामि मुकुल महान दादाजी तुम साई सरकार अंजनेय स्वामी गन्नम नैवेद्यं समर्पयामि जयराम नला बोले जी बाबा नमस्ते மனசுல என்ன இருக்கோ கண்ண மூடி ஆழ்ந்த தியானம் குறைகள் அம்மா கிட்ட இயற்கை மனோடி நல்லா சொல்லுங்க यार यार என்ன பிரார்த்தனையோ எல்லாம் அப்படியே கண்ண மூடி அவங்க பிரார்த்தனை வச்சுக்க பார்க்கலாம் ओम बोलेंगे भैया ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमूर्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम बुद्धि मुक्ति पाद स्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिगारणी तत्मभाव भक्ति तिरुकलैवाणी दैव संभूत पापम्मा शरणं शरणार्थी ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः வர 17ஆம் தேதி சாமியோட குரு பூஜை நடக்குது. ஒன்றும் பேசாதீங்க, நான் சொல்ல கேளுங்க. வரப்பா நினைங்க, அவங்க எல்லாம் அற்புதம் பண்ணுவாங்க. வர 17ஆம் தேதி சாமியோட இங்கே 10வது குரு பூஜை. சாமி வந்து சமாதி ஆகி 96 வருஷம் ஆகுது.
இன்னும் 4 வருஷம் ஆனால் 100 வருஷம் சாமிக்கு ஆக போகுது. 100வது வருஷம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சாமியோட சிலை அப்படின்னா 6 அடி இன்னும் 16 அடியில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் எல்லாம் என்ன செய்யறீங்கன்னா இந்த இடம் மிக பிரம்மாண்டமா அற்புதங்கள் நிறைந்த இடமா மாறுன்னு சொல்லி சாமியிட ஒரு ப்ரேயர் பண்ணிருக்கேன் எல்லாரும். இவர் சுவாமி யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இவர் வந்து வடநாட்டில் இருக்கிறாரு. அதாவது வந்து மன்றாலய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருந்து 60 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆதுவணின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல தான் சாமி அடங்காயிட்டார். சாமியோட சொந்த ஊர் வந்து பெல்லாரிங்க. 6 வயசுல வீட்டை விட்டு போறாரு. போயிட்டு 21 வயசுல தான் ஆதுவணி வர்றாரு. இந்த அம்மா யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அம்மா வந்து குமாராபாளையம் மாதிரி ஆதுவணிங்கிறது ஒரு பெரிய ஊர். அந்த ஜமீன் இந்த அம்மா. இந்த அம்மா குழந்தை கிடையாது. இந்த அம்மா வந்து அந்த ஊர்ல தொட்டி மகாலட்சுமின்னு ஒரு பெரிய மகான் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்கு செய்ய முடியாது, நான் வருவார், அது வரைக்கும் என்கிட்ட இருக்க அப்படிங்கிறாங்க. 12 வருஷம் கழிச்சு அந்த அம்மா கிட்ட இந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, அந்த அம்மா இப்ப அண்ணன் ரயில் ஏறிட்டாரு, வந்துட்டாரு, இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு, பள்ளிவாசலுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அம்மா போய் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஒரு பிடிச்சி அடி அதுக்கு குறைச்சி விட்றாரு. அந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் அடிக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாரு, போய் 2 காலையை கட்டி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா போன 2 காலையை கட்டி பிடிச்சோடனே மறுபடியும் அடிக்கிறார். சொன்ன சொல்றாருன்னா, உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது பாப்பம்மா, அப்பதான் உன்னை நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, சொத்து எல்லாமே அப்படியே ஊராக கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நீங்க இருந்தா எனக்கு போதும் வாங்க அப்படின்னு கூட வர்றாங்க. வந்து இவருக்கும் வந்து எந்த சொத்தும் கிடையாது. சாமி வந்து ஒரு வீட்டில் இருக்கிறார். நம்ம மாதிரி இங்கே வர்ற சிஷியர்கள்லாம் சேர்ந்து சாமிக்கு ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் சாமி இருக்கிறார். சரி, அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் இவர், அவருக்கு என்ன பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது வந்து நபிகள் நாயகம் வழியில வந்தவர். அதாவது வந்து ராமதேவன் கேள்விப்பட்டிருக்கிற சித்தர்ல, ராமதேவ சித்தருடைய இந்த பிறப்பில மறு அவதார். போன பிறப்புல ராமதேவர் என்னும் பாபு நபி, அதாவது இங்க ராமதேவரா இருந்தாரு, மெக்கா போய் அதை உருவாக்கணும்னு மறுபடியும் இந்தியா வந்துடுறார். இந்த பிறப்புல சர்க்கார் என்னும் ராமதேவர். சாமியில் என்ன ஆகுனாங்க வந்தா, அதாவது வந்து முன்னோர்கள் சாபம், பித்திருக்கள் தோஷம், அதாவது வந்து மாங்கல்ய தோஷம், சகல வகையான நாகதோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி. இவர் வந்து இந்த கோடிக்கணக்கான நாக தேவதைகள் வந்து இவருக்கு கூடவே இருக்குமா. சுவாமி என்ன பண்ணுவாரா, தவம் பண்ண போனா 3 மாசம் வெளியில் வர மாட்டாங்க. 3 மாசம் கழிச்சு வந்து என்ன பண்ணுவாரா, ஒரு ஆஞ்சநேயர் சிலை செஞ்சுருவார். ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேச விடுவாரா, டான்ஸ் ஆட விடுவார். சாமி வந்து ஸ்ரீசைலத்தில் இருந்திருக்கார். இவரோட வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சிருக்கார். ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய நந்தியும் இவர் ஒரு பசுமாட்டை கதையில செஞ்சு வச்சிருக்கார். அந்த மாடு எனக்கு அம்மா அப்படிங்கிறத அப்ப இந்த உலகம் எல்லாம் போயிருக்கும். சாமி வந்து சிவஸ்வரூபம். அதனால இங்க வந்தா நிறைய அற்புதங்கள் நடக்கும். பாப்பம்மா வந்து சாமி வந்து பரிசீலிகள் ஆகுது. சாமியோட பாத்திரோட பாப்பம்மாவோட விரல் கட்டாயம். அப்போ போய் சாமி கிட்ட கேட்கறாங்க, சாமி நீங்க என்னை விட்டு போக போற காலம் வந்துருச்சு அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ வந்து பாப்பம்மா கிட்ட சாமி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, என்னன்னு, அட பைத்தியம், இறந்தா இறக்கிறதுக்குண்டான காலம் வந்துடும். அதனால இத்தனை நாள் எனக்கு நீ சேவை செஞ்ச, உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன், நீ யாருக்கு சொல்றியோ அவங்களுக்கு செஞ்சிருவேன், நீ சொல்லாம நான் யாருக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க சமாளிக்கிட்டே கூட அம்மாவுக்கு மட்டும் அவரை போய் பார்த்து. அதனால நீங்க வந்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட முதல்ல முந்தாடி ஏற்றி பெண்ணா இருந்தா, அம்மா நாங்க இங்க வந்திருக்கிறோம், இவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு எல்லாம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு முதல்ல நம்மளோட எண்ணங்களை பதிவு பண்ணு. இங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்கு.
தெரியாம இன்னொருத்தருக்கு பூஜை நடக்குது. யாருன்னா இவரோட சிஷ்யர், அவங்க அப்பா. அந்த மகான் அவர்கிட்ட நான் வந்து 14 வருஷம் 5 வருஷம் சேவை செஞ்சேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 15 வருஷம் அவருக்கு நான் சேவை செஞ்சேன். ஐயாவோட சமாதியில் 24 வருஷம் சேவை செஞ்சிருக்கேன். பாபா வந்து 2009 தான் நமக்கு வச்சுருக்காங்க. ஏன் சொல்றேன்னா குரு பார்க்க கோடி குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? குருவுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சொல்றேன் கேட்டு. யாருக்கு ஒண்ணு நேரம் ஆகலையே. குரு வந்து கடவுளை படி சிசையை கட்டி போறார். போன உடனே சொல்றாரு, அப்பா கடவுள் வந்து போய் நமஸ்கரிச்சுக்க அப்படிங்கிறார். குரு நமஸ்கரிக்க போற கடவுள் சொல்றாரு, முதல்ல குருவை கும்பிடு. மறுபடியும் குருவிட்ட போற, அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு வா, அங்க போ அங்க போ. அப்போ வந்து குரு சொல்றாரு, கடவுள் அப்படிங்கிறவங்க எப்பவாவது ஒரு பொருளா வருவாங்க, முதல்ல அவங்கள நமஸ்கரிச்சுக்க, நான் உங்களோட தாண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அங்க போனோன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராப்தம் செய்யமா, நீ என்ன பாவ புண்ணியம் தர்மம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கதையை நான் மறந்துடுவேன். குரு அப்படிங்கிறவர் அப்படி இல்ல, நீ போன உடனே அவனை உட்கார வச்சு உன்னுடைய கதைகளை தான் கேட்பாரு. அப்புறம் உனக்கு என்ன தேவையோ செஞ்சு உன்னை தாளாட்டி சீராட்டி உன்னை செம்மைப்படுத்தி அழகு பார்க்கக்கூடியவர் தான். அதனால என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வம். குரு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பிளஸிங் என்னன்னா, முதல்ல உங்க குலதெய்வத்தை சொல்லி வளர்த்துங்க. குழந்தைங்களுக்கு குலதெய்வமே தெரியல. அப்புறம் வந்து தாத்தா பாட்டி உறவெல்லாம் சொல்லுங்க, ஏன்னா இவங்க யாருன்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல குருவை சொல்லி நீங்க குழந்தைய வளர்த்த வேண்டிய குரு வளர்ச்சிங்க. நாங்கெல்லாம் சாதாரண ஆள், இந்த ஊர்ல ஒரு சாதாரண ஆள். குரு தான் அந்த உலகத்துல, குருவுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்றனால இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஸ்பீச் வார்த்தை வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா குரு கட்டிப்பிடிச்சிருக்கோம். நாம என்ன செய்யறோம், நல்லது நடந்தா பாபா செஞ்சாரு, சர்க்கார் செஞ்சார், பாப்பம்மா செஞ்சார், ஒரு டிராபா காணோன்னு சடிபாடு அடைகிற மாதிரி குரு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வழி. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்ப துன்பம் கொடுக்க செம்மைப்படுத்துவாங்க. அடிமாட அடி அடிச்சுட்டே இருப்பாங்க. நித்யானந்தா ஸ்பீச் கேட்டீங்கன்னா அடின்னு அடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் குரு அடிச்சுட்டே இருப்பாங்க. தங்க அடிச்சா தானே கலந்து வருது. அதனால வாங்க, தேங்காய் மண்டையை வாங்கி கொடுங்க, விளக்கு கொடுங்க. நம்ம எவ்வளவோ தேவையற்ற காசு செலவு பண்ணலாம். நீங்க கொடுக்கக்கூடிய காசுல 10 பேர் சாப்பிட்டுட்டு அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாவே அந்த புள்ளியை உங்களுக்கு சேரும். அதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, தயவு கருணை பரர் பசி போக்கு. இவன் எங்க நடக்குறாங்க வந்துடுவேன், நீ அருப்பெருஞ்சுவை மண்டலத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற. நீ யாருக்கு சோறு கொடுத்தாலும் சோத்தை மட்டும்தான் நீ கொடுக்குற. அவன் காலில் உள்ளவன வாழ்த்துனா நீ நினைக்க வேண்டாம், கொடுத்து ஒடியாதுல அப்படிங்கிற. நாம என்ன பண்றோம், சோத்தை கொடுத்து செல்ஃபி எடுக்கிறோம், ஒரு துண்டு போடுன்னு நினைக்கிறோம், அறிவத்தை கண்டவன்னு நினைக்கிறோம். நீ வேற வழியில செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மீடியா விடுறோம். அதனால நாங்களால என்ற உதவி செஞ்சு இந்த ஆலய வழிபட சிறப்புமாறு அன்போடு கேட்கிறோம். அதே மாதிரி நாமளும் அவங்க விழா புஷ் பண்ணிடுறாங்க. யாருனால என்ன முடியுமோ 50 ரூபா கொடுக்க முடியுமா, 100 ரூபா கொடுக்க முடியுமா, அந்த அற்புத பிரம்மாண்ட ஒரு விழா இங்க நடக்குது. அந்த விழாவை செஞ்சுமாறு கோடி கேட்டுக்கிறேன். நாளையிலிருந்து இங்க இருங்க, உங்க வீடு உங்க கோவில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம். தம்பி பூஜை போடு. பெண்கள் தனியா ஆண்கள் தனியா அப்படி வெளியில் போய் லைன்ல நின்னுக்குங்க. தீபாவளி பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே அப்படியே ஆண்கள் பெண்கள் அப்படியே வெளியே வரிசையா நில்லுங்க.
Saya